இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 33. நற்குணத்தை உருவாக்குவதில் பெற்றோரின் பொறுப்பு. பெற்றோர்களுக்கு ஒரு தெய்வீக பொறுப்பு. பெற்றோர்களுக்கு அவர்களது வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். தெய்வீக மாதிரியின்படி பிள்ளைகளின் குணங்களை உருவாக்குவதே அவ்வேலை. தெய்வ கிருபையால் அவர்களால் இதை செய்ய முடியும். பொறுமையும் அதிக முயற்சியும் தேவைப்படும். நெடுங்காலத்திற்கும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். தீர்க்கமான முடிவுகளை எடுத்து தளர்ந்து விடாமல் பிள்ளைகளின் தவறான ஆசைகளை கட்டுப்படுத்தி அவர்களை நன்றாக வழிநடத்த வேண்டும். கவனிக்கப்படாமல் அதன் போக்கிற்கு விடப்படும் நிலம் முட்களையும் புதர்களையும் விளைவிக்கும். நல்ல ஒரு அறுவடையை பெற்றிட முதலாவது நிலம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். பின்பு அதை விதைக்கப்படும். சிறு செடிகளை சுற்றி களைகளை எடுக்கப்பட்டு மண்ணும் பதப்படுத்தப்படுகிறது. செடிகள் நன்றாக வளர்ந்து செய்யப்பட்ட வேலைக்கேற்ற பலனை கொடுக்கும். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் விட முக்கியமானது குணத்தை வளர்த்து கொள்ளும் வேலையே. இந்த காலத்தில் அதை படித்துக்கொள்வது மிக அவசியமானதாக இருக்கிறது. இந்த தலைமுறையினர் சந்திப்பவைகளை கடந்த தலைமுறையினர் சந்தித்ததில்லை. வாலிபர்களை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கும் அபாயங்கள் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. பெற்றோர்களே, இதுவே உங்களது வேலை. தெய்வ வார்த்தையின் நியமங்கள் இசைவாக உங்களது பிள்ளைகளின் குணங்களை உருவாக்குங்கள். இந்த வேலைக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். நித்தியத்திற்குரிய காரியங்கள் இவ்வேலையில் அடங்கியுள்ளது. உங்கள் நிலங்களில் விவசாயம் செய்வதை விட, வீடுகளை கட்டுவதை விட, எந்த ஒரு தொழிலை செய்வதையும் விட இது முக்கியமானது. குண வளர்ச்சிக்கான சிறந்த இடம். குண வளர்ச்சிக்கு ஏதுவான இடம் பள்ளியோ கல்லூரியோ இல்லை. வீட்டில் மட்டுமே சரியான அஸ்திபாரத்தின் மீது குணமானது கட்டப்பட வேண்டிய தருணங்கள் கிடைக்கும். கோணலான குணங்கள் நேராக்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையிலுமே கோணலான குணங்களை சீராக்கி கொள்ளாதவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக இருக்க முடியாது. நேராக இருப்பது வாலிபருக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் இதில் ஒரு முக்கிய பங்குண்டு. தேவனுக்கென்ற பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் புனிதமான பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகின் வாசல்களுக்குள்ளாக பிரவேசிக்க தகுதி பெறும் குணத்தை பிள்ளைகள் உருவாக்கி கொள்ள பெற்றோர்கள் உதவ வேண்டும். பெற்றோர்களே, இதில் தவறாதீர்கள். பெற்றோர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிக முக்கியமான வேலையை செய்ய தவறிவிடாதீர்கள். வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவிற்காக இதை செய்யுங்கள். இந்த வாழ்க்கைக்கும் மறுமையின் வாழ்க்கைக்கும் உங்கள் பிள்ளைகளின் குணங்களை சீர்படுத்துங்கள். சரியான அறிவுரைகளை கொடுத்து தகாதவைகளை செய்ய அன்பு என்ற பெயரில் விட்டுவிடாதீர்கள். அவர்களது குறைகளை கண்டு கொண்டு அவைகளை திருத்துங்கள். இதை நீங்கள் செய்யாமற் போனால் பிள்ளைகள் சீரழிந்து விடுவது உறுதி. உங்களது தவறான வழிமுறை அவர்களது எதிர்காலத்தை தவறான திசையில் திருப்பிவிடும். அவர்கள் யாராக இருக்கப் போகிறார்கள் என்பதும் கிறிஸ்துவிற்கும் மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் உங்கள் முடிவுகளை சார்ந்துள்ளது. உங்கள் பிள்ளைகளிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். பொறுமையுடனும் தைரியத்துடனும் வேலை செய்யுங்கள். இதற்காக எந்த சிலுவையும் ஏற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள். எந்த பாரத்தையும் சுமருங்கள். என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களது வேலையின் தன்மையை குறித்தும் உங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் சாட்சி கொடுக்கும். உங்களது பிள்ளைகளின் நற்குணம் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறீர்களா என்பதை காட்டும். பிள்ளைகள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்க பெற்ற சொத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக கிறிஸ்துவின் பக்கம் இருந்தால் இயேசுவுடன் சேர்ந்து வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் ஜீவ பாதையை கொண்டு கொள்ள உதவுவார்கள். உங்கள் வேலையை நீங்கள் அசட்டை செய்தால் உங்களது தவறான வழிநடத்தல் இருளின் ராஜ்யத்தின் வேலையாட்களாக பிள்ளைகளை மாற்றிவிடும். கிறிஸ்துவிடமிருந்து தாங்களும் பிரிந்து மற்றவர்களையும் சிதறடிப்பவர்களாக இருப்பார்கள். ஒரு தூய்மையான இல்லம், ஆனால் சரியாக வழிநடத்தப்படாத பிள்ளைகள். நான் ஒரு தாயை கவனித்திருக்கிறேன். வீட்டில் சுத்தத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். சரீரத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மேலாக இதை செய்தார். சிறு குறையை கூட வீட்டில் காணப்படுவதை பொறுத்து கொள்ள மாட்டார். ஆனால் தன் பிள்ளைகளை தெருவில் உலாவ விட்டிருந்தார். அப்பிள்ளைகள் நாகரிகமற்ற கீழ்ப்படியாத முரடர்களாக வளர்ந்திருந்தனர். வீட்டு வேலை செய்வதற்கு ஒரு நபரை அவர்கள் வேலைக்கு வைத்திருந்தனர். ஆயினும் தாயினால் பிள்ளைகளுடன் இருந்து அவர்களை சரியாக பயிற்றுவிக்க முடியவில்லை. வீட்டு வேலைகளில் எல்லா நேரமும் மூழ்கியிருந்தார். குழந்தைகள் குணத்தில் குறைபாடுடன் ஒழுக்கமற்று சரியாக வழி நடத்தப்படாமல் இருந்தனர். அந்த தாய் தன்னுடைய கவனத்தையும் அக்கறையும் சரியான திசையில் செலுத்தவில்லை. அவ்வாறு செய்திருந்தால் அவள் பிள்ளைகளின் மனதையும் நடத்தையும் வடிவமைத்து சமச்சீரான குணாதிசயங்கள் மற்றும் அழகான குணங்களை கொண்டிருக்க அவர்களுக்கு
கற்பிக்க வேண்டியதன் அவசியத்தை அவள் கண்டிருப்பாள். இத்தாய் தனது வாழ்க்கையில் முதன்மையாக வைத்திருந்தவைகளை ஒதுக்கி பிள்ளைகளின் பராமரிப்பையே முதலாவதாக வைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் பிள்ளைகளின் சரீர வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்திருப்பார். தாயின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தேவனுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் ஆற்ற வேண்டிய உன்னத கடமைகளை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு கல்வியை கொடுத்து அழகான குணங்களுடையவர்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஒழுக்கமானவர்களாகவும் எல்லோரும் விரும்பக்கூடிய விதத்திலும் அப்பிள்ளைகள் இருப்பார்கள். தேவ ஆவியானவர் மட்டுமே இதை செய்வார். மகிமையின் வாசல்களுக்குள்ளாக பிரவேசிக்க நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா? நமது குணங்களையும் வாழ்க்கையும் நாமே மாற்றிக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. அவர் தாமே நம்மீதும் நமது பிள்ளைகளின் மீதும் கிரியை செய்கிறார். தேவனின் பங்கும் உங்களது பங்கும். கிறிஸ்தவ பெற்றோர்களே, நீங்கள் விழித்தெழும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் கடமைகளை அசட்டை செய்து பொறுப்புகளை ஒதுக்கிவிட்டு தேவன் இவைகளை செய்வார் என்று எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தில் முடியும். உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். விசுவாசுடன் தொடர்ந்து உண்மையான ஜெபத்தை அவர்களுக்காக ஏறிடுங்கள். தேவன் உங்களுக்கு உதவுவார். உங்களது முயற்சிகளுடன் தேவனும் வேலை செய்வார். அவரது பலத்தினால் நீங்கள் வெற்றியடையலாம். இப்படியாக முயற்சித்து இந்த வகையிலும் பிள்ளைகளின் மேல் பெற்றோர்கள் அக்கறை காட்ட வேண்டும். அப்பொழுது தேவன் அவர்களது ஜெபத்தை கேட்பார். அவருடன் சேர்ந்து பிள்ளைகளுக்காக வேலை செய்வார். பெற்றோர்கள் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்வது அவரது நோக்கமல்ல. சிருஷ்டிகர் உங்களுக்கு உதவுவார். தாய்மார்களே, உங்களுடைய வேலையில் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர் உங்களுக்கு உதவுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரது பலத்தினாலும் அவரது நாமத்தின் வழியிலாகவும் உங்கள் பிள்ளைகளை சரியாக நீங்கள் வழிநடத்தலாம். அப்பிள்ளைகள் தீமையை வெற்றிகரமாக மேற்கொள்வார்கள். பலத்திற்காக தேவனை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுங்கள். அவர்களது ஜெபங்களை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். தீமையை நன்மையினால் வெல்ல கற்றுக் கொடுங்கள். மனிதர்களை உன்னதமானவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் மாற்றும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுங்கள். தேவனோடு இணைய அவர்களை வழிநடத்துங்கள். பெரிய சோதனைகளையும் மேற்கொள்ள பலப்படுவார்கள். தீமையை மேற்கொள்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வெகுமதி அவர்களுக்கு கிடைக்கும். உங்களது கரிசனை நிறைந்த மீட்பர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பாலும் தயவாலும் உங்களை கண்ணாக்கி கொண்டிருக்கிறார். உங்களது ஜெபங்களை கேட்டு தேவையான உதவியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அன்பு, சமாதானம், மனமகிழ்ச்சி, நீடிய பொறுமை, விசுவாசம், மென்மை ஆகியவை கிறிஸ்து பண்புகளாக இருக்கின்றன. மதிப்பற்ற இவைகள் ஆவியின் கனிகளாக இருக்கின்றன. இவைகள் ஒரு கிறிஸ்தவனின் கிரீடமாகவும் கேடயமாகவும் விளங்குகின்றன. தவறியவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள். பிள்ளைகளை இதுவரையிலும் தவறாக வழிநடத்தி இருக்கிற பெற்றோர்கள் சோர்ந்துவிட வேண்டாம். தேவன் பட்சமாக மனம் மாறுங்கள். உண்மையான கீழ்ப்படுதல் ஆவியை கண்டடைய முயற்சியுங்கள். தீர்க்கமான திருத்தத்தை கொண்டு இது வழிவகுக்கும். உங்களது சொந்த பழக்கங்களை தேவ பிரமாணத்திற்கு இசைவாக மாற்றும் பொழுது நல்லதொரு செல்வாக்கை பிள்ளைகளிடம் கொண்டு செல்வீர்கள். சில பிள்ளைகள் பெற்றோரது அறிவுரைகளை கேட்க மாட்டார்கள். பிள்ளைகள் தங்கள் இதயங்களை தேவனிடம் ஒப்படைக்க பெற்றோர்கள் தங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இப்படி செய்தும் பிள்ளைகள் சரியான வழியில் நடக்காமல் போகலாம். தவறான நடத்தினால் பெற்றோர்கள் மீது தகாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருக்கும் பெற்றோர்களுக்கும் இது நேரிடலாம். சாத்தானை பிள்ளைகள் தவறாக நடக்கும்படி அவர்களை தூண்டுகிறான். பாவத்தின் வழியிலும் கீழ்ப்படியாமையின் வழியிலும் அவர்கள் நடக்க அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்கிறான். பிள்ளைகள் வெளிச்சத்தின் வழியில் நடக்காமல் தேவனுக்கு தங்களது சித்தத்தை சமர்ப்பிக்காமல் போனால் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட சலுகைகளும் அனுகூலங்களும் அவர்களுக்கு எதிராக எழும்பி அவர்களை நியாய தீர்க்கும். அவர்களது தவறான வழியில் துணிகரமாக தொடர்ந்து செயல்பட்டால் இது சம்பவிப்பது உறுதி. சாத்தான் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். உலக மக்களின் ஏளன பேச்சுக்கும் ஆளாகின்றனர். ஜனங்கள் இப்படியாக பேசுவார்கள். அப்பிள்ளைகளை பாருங்கள். அவர்களது பெற்றோர்கள் பக்திமான்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளோ என் பிள்ளைகளை விட மோசமானவர்களாக இருக்கிறார்கள். நான் என்னை ஒரு கிறிஸ்தவன் என்று எல்லோரிடம் சொல்லிக் கொள்வதும் இல்லை. இப்படியாக பெற்றோர்கள் அவமதிக்கப்படும்படியாக பிள்ளைகள் நடந்து கொள்கிறார்கள். நல்ல அறிவுரைகளை பெற்றும் அதற்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் பக்தியற்ற இவ்வுலகத்திற்கு முன்பாக பெற்றோர்களை அவமானப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்தவன் மதத்தின் மீதும் அவதூறை கொண்டு வருகிறார்கள். அவர்களது துன்மார்க்கமான செயல்களே இதற்கு காரணம். பெற்றோர்களே, இதுவே உங்கள் வேலை. பெற்றோர்களே, பொறுமையும் அன்பையும் நிலை மாறாமல் நிற்கும் பண்பையும் பிள்ளைகளுக்குள் வளர்ப்பதே உங்கள் வேலை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சரியாக கையாளுங்கள். இதை செய்தால் மாசற்ற சமநிலையான ஒரு குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு அஸ்திபாரத்தை அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு உதவுகிறீர்கள். எதிர்காலத்தில் அவர்களது குடும்பங்களில் அப்பிள்ளைகள் பின்பற்ற போகும்
விதிகளையும் கோட்பாடுகளையும் அவர்களுடைய மனங்களுக்குள்ளாக புகுத்துகிறீர்கள். உங்களுடைய இந்த சரியான முயற்சிகளின் விளைவை காண்பீர்கள். பெரியவர்களான பின்பு அவர்களது இல்லங்களை தேவனுடைய வழியில் நடத்தி செல்வார்கள். ஆமென்.